Hello everyone, welcome to VV Infotech family. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்ச்சேஸ் ஆர்டர் வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு மாடியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாடியில் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து சப்ளையருக்கு கொடுப்போம். சப்ளையருக்கு வந்து இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். ஒரு சப்ளையருக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதிகமாக நம்ம கொடுப்போம், ஒரு சப்ளையருக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கம்மியாக கொடுப்போம். இல்லை நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து தனியாக சிங்கிள் பேஜில் வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் பிரிண்ட் அவுட் வந்து எனக்கு கஸ்டமைஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ற மாடியில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த மாடல் இப்போ எப்படி யூஸ் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இந்த மாடல் நான் இப்போ எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் நான் ஹெல்ப்புக்கு போய்க்கிறேன். நெக்ஸ்ட்டு டிடிஎல்ஸ் அண்ட் ஆட் ஆன்ஸ்க்கு போய்க்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ்க்கு போய்க்கிறேன். இதில் வந்து எனேபிள் பர்ச்சேஸ் ஆர்டர் மாடியூல் அப்படின்னு இருக்குது. இதை நான் எஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை எஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு சப் ஃபார்ம் வரும். அந்த சப் ஃபார்மில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் நீட் இருக்கோ அதை நம்ம இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் என்ன ஆப்ஷன்னா எனேபிள் லோகோ, கம்பெனி லோகோ, பிஓ பிரிண்ட். நம்மளுக்கு வந்து பிரிண்டில் வந்து நம்மளோட கம்பெனி லோகோ வேணுமா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். இதுக்கு எஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ் பண்ணிவிட்டு நம்மளோட லோகோ பார்த்து இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி இங்கே செட் பண்ணியிருக்கேன், அதை நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர்ட் பை யார் ப்ரிப்பேர்ட் பை பண்ணியிருக்கா அப்படின்னு உங்களுக்கு நீட் இருந்தால் அதை நீங்கள் எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அவங்களோட பேர் வேணுமா இல்லை அவங்களோட சிக்னேச்சர் இமேஜ் மட்டும் வந்தால் போதும், அவங்க சைன் பண்ண இமேஜ் மட்டும் உங்களுக்கு ப்ரீ பிரிண்டடாக வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இதை எஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது எனக்கு வேணாம், நான் நோ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வெரிஃபைட் பை, எனக்கு யார் இந்த பிஓவை வெரிஃபை பண்ணான்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் இதை எஸ் பண்ணிக்கலாம். இதை நான் எஸ் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு அந்த உங்களோட நேம் வேணாம், அவங்களோட சைன் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கீழே இருக்கிறத எஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த அவங்களோட இமேஜை இமேஜோட பார்த்து இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதை இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது ஆத்தரைஸ்டு பை. இப்போ இதுவும் உங்களுக்கு நீட் இருந்தால் எஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட பேர் வரணும்னா எஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அவங்க இமேஜ் சைன் பண்ண இமேஜ் மட்டும் வேணும்னா அதை கீழே இருக்கிறத எஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது எனக்கு வேணாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் அவுட்டில் உங்களுக்கு வந்து பார்ட் நம்பர் காலம் வேணுமா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். நீங்கள் வேணும்னா எஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் அவுட்டில் டியூஆன் காலம் வேணுமா அப்படின்னு நம்ம எஸ் பண்ணி கேட்டிருக்கோம். அதை நான் இப்போ எஸ் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் அவுட்டை டிஸ்கவுண்ட் காலம் வேணுமா அப்படிங்கிறதையும் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம், அதையும் நான் இப்போ எஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கலர் தீம். உங்களுக்கு வந்து நம்ம பிஓ பிரிண்ட்டை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம வந்து கலரையும் யூஸ் பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன கலர் வேணுங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து சி ப்ளூவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ மெயில். ஓகே, ஆட்டோ மெயில் நம்ம வந்து கான்செப்ட் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நான் அதை நோ பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எனேபிள் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் ஆப்ஷன். இது என்னென்னா நம்ம பிஓவில் லாஸ்ட்டில் வந்து திஸ் பிரிண்ட் அவுட் இஸ் ஜென்ரேட்டட் பை கம்ப்யூட்டர் இன்வாய்ஸ்னு வரும்ல, அந்த மாதிரி லைன் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு நீங்கள் எஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வேணும்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சேஞ்ச் த ஃப்ரம் அட்ரஸ் இன் பிஓ. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரே கம்பெனி ஒரே இடத்துல தான் லொக்கேஷனில் கம்பெனி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ சென்னையில் இருக்கலாம், கோயம்புத்தூரில் இருக்கலாம், ஸ்டேட்டில் ஈவன் கேரளாவில் இருக்கலாம், கர்நாடகாவில் இருக்கலாம், எல்லா பக்கமும் இருக்கலாம். அதுக்காக இந்த ஆப்ஷன் நம்ம பிரிண்ட் அவுட்டில் நம்மளுக்கு நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து போட்டாலுமே அந்த ஸ்டேட்டோட அட்ரஸ் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டில் எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்காக இந்த ஆப்ஷன் ஃப்ரம் அட்ரஸை சேஞ்ச் பண்ணணுமா வேணாமான்னு இப்போதைக்கு நான் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எனேபிள் நரேஷன் இன் பிஓ. இப்போ உங்களுக்கு பிஓவில் நரேஷன் வேணுமா பிரிண்ட் அவுட்டில் அப்படின்னு கேட்டிருக்கோம். எஸ்னா இப்போ எஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எனேபிள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இன் நியூ பேஜ். ஓகேவா, உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் ஒரு பேஜ்லேயும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இன்னொரு பேஜ்லேயும் வரணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு நான் நோ கொடுக்குறேன். நம்ம அதை பார்க்கும்போது எஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரிமூவ் ஐட்டம் நேம் ஃப்ரம் பிஓ பிரிண்ட். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிஓ பிரிண்ட்டில் வந்து எனக்கு ஐட்டம் நேம் கீழே டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணுவேன், எனக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் மட்டும் வந்தால் போதும், எனக்கு பிஓ அந்த ஐட்டம் நேம் வேணாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை நான் எனேபிள் பண்ணல, நோலி வச்சுருக்கேன். இந்த கான்ஃபிக்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எது எதில் உங்களுக்கு நீட் இருக்கோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறத. ஓகே, இப்போ நான் ஒரு பிஓ போட போகிறேன். ஓகே, பர்ச்சேஸ் ஆர்டர். ஓகே, செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணுறேன். அதில் ஒரு குவான்டிட்டி ரேட் வந்து 1000 கொடுக்குறேன். ஓகே, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா
செட் ஆல்டர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு வச்சுருக்கோம் நம்ம லாஸ்ட்டில். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம எங்கே இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் ஓச்சர் டைப்புக்குள்ளே போய்க்கலாம். இப்போ அதில் வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம், எனேபிள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுங்கிற ஆப்ஷன் லாஸ்ட்டில் வச்சுருக்கோம். இதை நீங்கள் எஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேணுங்கிறத நீங்கள் இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு எத்தனை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் உங்களால் இங்கே டைப் பண்ண முடியும். நீங்கள் அதை டைப் பண்ணிக்கே வச்சுக்கலாம். இங்கே டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டரில் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் இங்கே டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நான் 8 பாயிண்ட்ஸ் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதில் இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் ஓச்சர் டைப்பில் பிஓவில். ஓகே, இப்போ வந்து இந்த கஸ்டமருக்கு பாலாங்கிற சப்ளையருக்கு வந்து நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சேஞ்ச் பண்ண வேண்டிய நீட் இருக்கா அப்படின்னு நம்ம இருந்துச்சுன்னா இங்கே செட் ஆல்டர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை எஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏதோ நீட் சேஞ்ச் பண்ணணுமா இல்லை ஒரு பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ணுமா இல்லை ஆட் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் ஓச்சர் டைப்புக்குள்ளே போய் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நீட் கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதோ பாயிண்ட்ஸ் வேணால் நீங்கள் இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கேயே ஒரு பாயிண்ட்ஸை ஆட் பண்ணிட்டேன், இப்போ 9th பாயிண்ட்டை. ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் அட்ரஸ் அப்படிங்கிறது ஒன்று கேட்கும். இந்த ஃப்ரம் அட்ரஸுங்கிறது இப்போ நீங்கள் வந்து ப்ரைமரி எப்பயுமே உங்கள் கம்பெனி ப்ரைமரியில் அட்ரஸ் என்ன இருக்கோ அது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வேறு பிரான்ச்லேருந்து போடுறீங்க இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து போடுறீங்கன்னா உங்களுக்கு ஆன அட்ரஸ் எல்லாமே இங்கே லைனப்பில் எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் வந்து கம்பெனி லெவலில் மல்டி அட்ரஸில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க எல்லா அட்ரஸையும். அதை அங்கே இருக்கிற எல்லா லிஸ்ட்டுமே இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். இப்போதைக்கு நான் சென்னையை மட்டும் தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் சென்னை அட்ரஸை கொடுத்துக்கிறேன். சென்னை அட்ரஸ் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்மளோட பிரிண்ட் அவுட்டை பார்ப்போம். ஓகே, இதுதான் நம்மளோட பிரிண்ட் அவுட், நம்ம கஸ்டமைஸ் பண்ண பிஓ பிரிண்ட் அவுட். ஓகேவா? இது எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஜில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துருச்சு. ஐட்டம் எல்லாமே ஒரே சிங்கிள் பேஜில் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் பை பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே சிக்னேச்சர் மட்டும் வேணுங்கிறதான் கொடுத்துருந்தோம். அதோட சிக்னேச்சரும் இங்கே வந்துருச்சு. உங்களுக்கு ப்ரிப்பேர்ட் பைக்கும் சிக்னேச்சர் வேணும், ஆத்தரைஸ் சிக்னேச்சர் பைக்கும் சிக்னேச்சர் வேணுனாலும் நம்ம அங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வெரிஃபைட் பை மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, அதனால் நான் வெரிஃபைட் பை மட்டும் சிக்னேச்சர் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டில் திஸ் இஸ் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் டாக்குமெண்ட்னு வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகேவா? இது வந்து சிங்கிள் பேஜில் நம்மளுக்கு வந்து நம்மளோட பிரிண்ட் அவுட் வந்துருச்சு. இப்போ இது வந்து டபுள் பேஜில் வேணும். ஏன்னா நீங்கள் வந்து ஐட்டம் வந்து ஒரு ஐட்டம் மட்டும் பிஓவில் போட போகிறதில்ல, ஒரு 10 ஐட்டம் போடுவீங்க. அப்போ எனக்கு வந்து பிரிண்ட் அவுட் தனியாக ஒரு பேஜில் வேணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தனியாக ஒரு பேஜில் வேணும் அப்படின்னு நீங்கள் நீட் இருந்தால் என்ன பண்ணனா திருப்பியும் நான் ஆட் அண்ட் ஃபியூச்சர்ஸ்குள்ளே போய்க்கிறேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஃபிகில் எனேபிள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இன் நியூ பேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் வந்து எஸ் பண்ணிக்கிறேன் இங்கே. ஓகே ஓகே, நான் இப்போ எஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ப்ரிவ்யூ பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜில் ஐட்டம்ஸ் பிஓவோட பிரிண்ட் மட்டும் வந்துருச்சு. உங்களுக்கு விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். சிங்கிள் பேஜில் நம்மளுக்கு வந்து அந்த ஐட்டம் பிரிண்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பேஜில் வந்து உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தனியாக அதுக்கு அடுத்த பேஜில் வந்துருச்சு. இப்போ நீங்கள் 2 பிரிண்ட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ரெண்டுமே தனி சிங்கிள் தனியாக ஐட்டம் பிரிண்ட் அவுட் தனியாக எடுத்துக்கலாம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தனியாக உங்களுக்கு வந்துடும். அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமமான ஐட்டம்ஸை இன்வாய்ஸில் கவர் பண்ண முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் மேக்ஸிமமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களால் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்ட் அவுட் போடும்போது 9th பாயிண்ட் இங்கே ஆட் பண்ணால் அதுவும் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிஓவை நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம், பிரிண்ட்டையும் பண்ணியிருக்கோம். நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எக்ஸஸாக ஆட் பண்ண முடியும். இதனால் வந்து உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் என்ட்ரி போடும்போது எத்தனை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஆட் பண்ணிக்க முடியும், அதை ரிமூவ் பண்ணிக்கவும் உங்களால் முடியும். நம்ம பிரிண்ட் அவுட்டும் இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாடியூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா விவி இன்ஃபோடெக்கை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.